வெல்கம் டு சிம்பிளி சென்பா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு குழம்பு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், வெந்தயம், உப்பு, கடுகு, புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கருவாடு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண்ணாக இருக்கும், நல்லா கழுவணும். இப்போ கருவாடு நல்லா கழுவி எடுத்தாச்சு, சுத்தமாக மண்ணெல்லாம் இல்லை. அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எப்போவுமே சிம்லேயே வச்சு சமைங்க. லைட்டாக வணங்கினா போதும். வெங்காயம் வணங்கிடுச்சு, எடுத்துடலாம். தக்காளி முழுசாக போடுங்க, இதை அப்படியே சுட்டு எடுக்க போகிறோம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே தக்காளியை அப்படியே சுட்டு எடுத்து அரைச்சோம்னா டேஸ்ட். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே தக்காளியை சுட்டு எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருக விடாதீங்க, இப்படி லைட்டாக திருப்பி போட்டுருங்க. தக்காளியை பாருங்கள், நல்லா சுட்டு எடுத்தாச்சு, தோல் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் வெங்காயம் வணக்கின எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த எண்ணெயை இதில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, கொஞ்சம் வணங்கட்டும், பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். வணங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளியும் சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள்களை பச்சை வாசம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தான், சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இப்போ கருவாடு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட வேண்டாம், 5 நிமிஷம் விடுங்க போதும். இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.